காரியங்களை தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களோ அந்த காரியத்துல நிச்சயமா சொல்றேன் முடிவு உண்டு. ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை என்ன பண்ணதான் வீண் போகாது. யாரொருத்தர் தேவன் மேல நம்பிக்கை வைத்து, ஆகவேதான் சொல்றாரு எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொள்றவன் சபிக்கப்பட்டவன். இதே கர்த்தரை யாரொருத்தர் நம்புறானோ, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறானோ, அவன் யாரா பாக்கியவானாய் கர்த்தர் அவனை மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை வைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை உங்களை தெய்வமாய் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவே போகாது. உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு பலனை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன பண்றார், நாயின் என்னும் ஒரு ஊருக்கு போறாரு. அங்க நாயனூர் அந்த விதவை ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த விதவையினுடைய மகன் மரிச்சு போயிட்டான். இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, சுற்றி நின்று அந்த மகளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்காங்க.